கலக்கிடுடா. நம்ம வீட்டுக்கு அப்படி போனோம். ஏய், ரூட் மாறி எங்க போற? அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்வர், காலேஜ் எலெக்ஷன் இருக்கு, கோட்டையில கொடியேற்ற எலெக்ஷன்ல யூனியன் சாம்பியன் நீ தோத்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்றதுக்காக என்ன அடிக்க ஆள் அனுப்புன. நீ அனுப்புன ஆளுங்களை போய் பாரு, தெரிச்சிட்டாங்க. நீ அனுப்புன, நீ தெரிச்சிருவ. ஏய், நான் வார்னிங். என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாவா. நீ அனுப்பியிருப்படா. நீ காலேஜுக்கு படிக்கவா போற? ரவுடித்தனம் பண்ணத்தானே போற? இல்ல அத்தம்மா, அவன் தெரியாம திட்டிட்டு போறான். அங்கிள், நாங்க தான். கதா தரங்க. ஆண்டி தூங்கிட்டாங்களா? இந்த பசங்களுக்கு ஆண்டினாலே கொஞ்சம் பயம்தான். எனக்கு என்ன பயமா என்ன? கொஞ்சம் மரியாதை. உங்க ஆண்டி நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் சத்தப்படாம போய் அவங்க உங்க ரூம்ல படுத்துருங்க. நல்ல அங்கிள். அப்படியே ஆண்டி மாதிரி கிள்றான். காலையில பாப்பா அரிமா. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஏய், தப்பு தப்பு தப்பு, லிப்பு போட்டா தப்பு. ஆண்டி, 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 உங்க சாரி, பிளவுஸ், ஹேர் ஸ்டைல் எல்லாமே சூப்பர் மேட்சிங். இந்த கூல் பண்ற வேலையெல்லாம் விட்டுரு. நாங்க யாரு? நீங்க எங்க காலேஜ் லெக்சரர்ஸ். அவர் மிஸ்டர் கிறிஸ்டோபர், நீங்க மிஸ்ஸஸ் மார்லன் கிறிஸ்டோபர். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிட்டவங்க. ஆண்டிய பிரிஞ்சு அங்கிளாலையும் இருக்க முடியாது, அங்கிளை பிரிஞ்சு ஆண்டியாலையும் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு லவ் இன்டிமேஷன். கரெக்ட்? ஓகே ஓகே. நீங்க யாரு? நாங்க எந்த ஆதரவுமே இல்லாம கடற்கரையில சுத்திட்டு இருந்த லவர்ஸ். ஒன் மார்னிங் நீங்க ஜாகிங் வரும்போது யாரு? என்னையா? என்ன பார்த்து தள்ளிட்டு வந்து எடுக்கிறது அடிப்பாண்டி. நீ அடிக்கிறியா? பெரிய ஒலிம்பிக். நீ தாண்டி தள்ளிட்டு வந்த. என்ன பார்த்து பப்ளி பாஸ்ன்றா? நானே உங்களை அப்படித்தான் கூப்பிடுறேன். ஆமா, தள்ளிட்டு தான் வந்திருக்கேன். 400 கிலோமீட்டர்ல இருந்து. எங்களோட குடும்பத்தனமான பேச்சு, உயிருக்கு உயிரான லவ், இதெல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆன நீங்க எங்களை கூட்டிட்டு வந்து காலேஜ்ல வீட்டில் இடம் கொடுத்தீங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு எங்கள் மனசில் இடம் கொடுத்துட்டோம். இப்போ காடஸ், கார்டியன், ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அப்பா அம்மா எல்லாமே நீங்கள் தான். சரி, எங்க கண்டிஷன் என்ன? என்ன கண்டிஷன்? 3 வருஷம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை வாங்கி கொடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிருக்கமா இல்லையா? அப்புறம் ஏன் காலேஜை கட் அடிச்சுட்டு வெளியே சுத்துறீங்க? அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வாரம். அதான் லவ். அங்கிள், நீங்க லவ் பண்ண போதெல்லாம் ஆண்டியோட சுத்தலையா? சுத்தலையா? நான் கேட்டேன். சுத்தல. இத பாருங்க, இனிமே காலேஜை கட்டடிக்க மாட்டோம்,
வெளியே சுத்த மாட்டோன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. காலேஜ் கட்டடிக்க மாட்டேன்றது ஓகே ஆண்டி, ஆனா வெளியே மட்டும் சுத்தாம இருக்க முடியாது. ப்ளீஸ். நோ, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணணும். ப்ளீஸ் ஆண்டி. சத்தியம் பண்ணு. ஆண்டி ப்ளீஸ். கம் ஆன். I am Black Romeo. Come on. Okay. Walk. ஐயோ! இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில். தங்கச்சி, என் உடன் பிறப்பே. தேங்க்யூ. அன்வர், அன்வர், டே அன்வர், ஜோக்கி, பொறுக்கி. அம்மா, அக்கா. டே அன்வர், என்னடா லைஃப் வெறுப்பா இருக்குடா. ஒரு பொண்ணை பார்க்க முடியல, பேச முடியல, தொட முடியல, ஆசையா ஒரு கிஸ் கூட பண்ண முடியலடா. லைப்ரரி போனோம்னா சைட்டு கூட அடிக்க விட மாட்டேங்கிறான் அந்த லைப்ரரியா. அந்த வர்றான் பாரு, குடையில தொங்கிக்கிட்டே வர்றான் பாரு. இந்த பிரச்சனையை நீ தாண்டா தீர்த்து வைக்கணும். இதை ஏன்டா என்கிட்ட சொல்றீங்க? அதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கல்ல காலேஜ் சேர்மன் அரிமத், அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. டே, இந்த பிரச்சனையை உன்னால தான்டா தீர்த்து வைக்க முடியும். சொன்னா கேள்றா, அடம் முடிக்காரா, ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்றா, பண்ணுடா. இதான் ஐடியா. வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒரு நிமிஷம், கொஞ்சம் செப்பல் கேட்டுறீங்களா? எதுக்கு? உங்களுக்காக புது ஷூஸ் ஆயிட்டு வந்திருக்கோம் சார். என்ன அன்பளிப்பா? இல்ல கிஃப்ட். போடுங்க சார். ஏன் நீங்க போட மாட்டீங்களா? போடுவாங்க, அதுக்காக தானே காத்துட்டு இருக்காங்க. ஆமா சார். போடுங்கடா. இத போடுறேன் சார். மெதுவா சீக்கிரம். என்ன ஒரு மாதிரியா இருக்கு? இன்னும் பல மாதிரி இருக்கும். பிடிக்காதீங்க. ஐயோ, பயப்படுங்க, பிடிங்க, உங்களை பிடிக்காதீங்க, என்ன பிடிக்கும், பிடிங்க. அம்மா, ஐயோ! டீச்சர். ஹலோ யூனியன் சேர்மன், ஒரு பிரச்சனை. அதை இன்னைக்கே இங்கேயே இப்பவே தீர்த்து வைக்கிறீங்க. என்ன பிரச்சனை? ஐ வாண்ட் ஒன். இங்கேயும் மாடா ஒண்ணு. இந்த சடைகளால் தான் நம்ம லவ் பிளேஸ் போகணும்னு சொல்லுது. உன்னோட சுத்தி ஒரு வாரம் ஆச்சு. இப்போ நம்ம போனோம்.